ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாஸ் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தொடர்ந்து அதானி சம்பந்தமாக பல விஷயங்களை வெளியிட்டு கொண்டிருந்தது தான் ஹிண்டன்பர்க் நிறுவனம். இப்போ அவங்களே க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு என்ன சூற்றம் ஒழிஞ்சிருக்கு? என்ன காரணம்? வர 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்கிறார். நிறையா பேர் அதனால துண்டக்கானும் துணிய காணும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னால் ஜனநாயக கட்சி ஆட்சி இருந்தது. அப்போ ஹிலாரி கிளின்டன், ஜார்ஜ் சோரஸ் இவர்களுடைய கை ஓங்கி இருந்தது. அப்போது அவர்களுடைய ஆணைக்கு நாங்கள் பல வளரும் நாடுகள் இதெல்லாம் குறி வச்சு, குறிப்பாக இந்தியாவெல்லாம் குறி வச்சு அவங்க இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வீழ்த்தக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. இன்றைக்கி சுச்சுவேஷன் மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி மாறிட்டு இருக்கிறதுனால பல மாற்றங்களை கண்ணுக்கு முன்னால் பார்க்குறோம். இப்போ ஹிண்டன்பர்க்கு என்னுடைய நிதிநிலை மோசமாயிடுச்சு, பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு, என்னுடைய உடல்நிலை சரியில்லை, இப்படி பல்வேறு காரணங்களை சொல்லிட்டு ஆண்டர்சன் நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஓடி போயிட்டார். இப்போ அதே போல் ரொம்ப மோசமாக அந்த தேர்தல் குறித்து கருத்து தெரிவித்த ஜுகர்பர்க், யார் மெட்டா முடியாது, அவன் அப்போ அந்த மெட்டா சார்பில் பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க இந்தியாட்ட. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு போட்காஸ்ட்டில் இந்த 2024 பல நாடுகளில் தேர்தல் நடந்தது. கொரோனாவுக்கு பிந்தைய இந்த தேர்தலில் பெரும்பாலான நாடுகளில் ஆட்சியில் இருந்த கட்சிகள் மண்ணை கவ்வின, இந்தியா உள்பட அப்படின்னு அவர் மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். இந்தியாவிலே ஏற்கனவே இருந்த ஆட்சி தான் நடக்குது. அதே பிரதமர், அதே நிதியமைச்சர், அதே வெளியுறவுத்துறை அமைச்சர், அதே டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதே உள்துறை அமைச்சர், எதுவும் மாறலை இங்கே. உடனே அஸ்வினி வைஷ்ணவ் கிளியும் கிழிச்சு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதுக்கு இடையில் நிஷிகாந்த் துபே இப்படி உண்மைக்கு மாறான தகவல் சொன்னதுக்காக என் தலைமையிலான நாடாளுமன்ற நிலைக்குழு மெட்டாவை விசாரிக்கும்னு சொல்லி ஒரு போடு போட்டார். உடனே இந்தியாவுக்கான வைஸ் பிரசிடென்ட்டு உடனே தன்னுடைய ட்விட்டரில் நாங்கள் இதுக்காக பகிரங்க மன்னிப்பு கேட்கிறோம், அப்பாலஜிங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். இந்த மன்னிப்பு எங்கேருந்து வந்தது அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்கிறதுக்கு முன்னால், இப்போ சில நாட்களுக்கு முன்னால் ஃபேஸ்புக் உள்பட முக்கிய இந்த சமூக ஊடகங்கள் தங்களுடைய கொள்கையை மாற்றி இருக்கின்றன. தங்களுடைய இதுக்கு முன்னால் எப்படின்னா, யார் ரொம்ப தங்களை புரட்சியாளர்கள் மாதிரி காட்டிக்கலாங்களா? இப்போ ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னால் நீங்கள் இந்த விவசாயிகள் போராட்டம், இப்போ அதுக்கு ஆதரவாக மோசமான கருத்துக்கள்லாம் வரும். ஒரு அரசுக்கும் ஒரு தேசத்துக்கும் எதிராக கூட கருத்துகள் வரும், இப்படிலாம் வரும் இல்லையா? இது எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு மேடையாக வாட்ஸ்அப்லேருந்து எல்லாமே இருந்தது. இப்போ இந்த மாதிரியாக நம்ம ஆதரவளிப்பதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவெடுத்திருக்காங்க. அதே போல் ஃபேக்ட் செக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில முக்கிய முடிவுகளை, ஏற்கனவே இருந்ததுக்கும் முற்றிலும் முரணான சில முடிவுகளை எல்லாம் அவங்க எடுத்திருக்காங்க. அதனுடைய ஒரு ஆஃப் ஷூட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிடம் ஃபேஸ்புக்கு மன்னிப்பு கேட்டு இருக்கிறது. இப்படி பல மாற்றங்களை பார்க்குறோம். அதே போல் இன்னொரு மாற்றம் இருக்குது. என்னென்னா, காலிஸ்தான் பயங்கரவாதி பன்னூன், ஆமாம், அவர் இந்த ஜோ பைடன் காலத்தில் மிரட்டிக்கிட்டே இருந்தார். இது இந்திய விமானத்தில் பயணிக்காதீங்க, நாங்கள் எப்போ வேணாலும் குண்டு வச்சு தகர்ப்போம், ஏதோ ஒன்று உளறிக்கிட்டே இருப்பார் அவர். அவர் சம்மந்தப்பட்ட அவரை கொலை செய்கிறதுக்கு முயற்சி செய்துன்னு சொல்லி இந்தியாவை குற்றவாளி ஆக்கக்கூடிய ஒரு முயற்சியை அவங்க முன்னெடுத்தாங்க. அப்போ 2023 நவம்பர் வாக்கில் இந்தியா என்ன சொல்லிச்சுன்னா, நாங்கள் ஒரு ஹைலி பவர்டு என்கொயரி கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி அதன் மூலமாக நாங்களும் இதை பற்றி விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விசாரணை நடத்துகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நேற்றைக்கு அந்த விசாரணையினுடைய பரிந்துரை வந்திருக்கு. அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அமெரிக்க அதிகாரிகள் பரிபூர்ண ஒத்துழைப்பு தந்தார்கள். இந்திய அதிகாரிகளும் அமெரிக்க அதிகாரிகளும் புலனாய்வை மேற்கொண்டார்கள். இந்த விசாரணை தொடர்பாக 2 நாட்டு அதிகாரிகளும் ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் வந்தார்கள், விசாரணையை மேற்கொண்டார்கள். இதன் மூலமாக ஒரு முக்கியமான பரிந்துரையை நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த விஷயம் தொடர்பான ஒரு குறிப்பிட்ட தனி நபரிடம் சட்ட ரீதியான தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும். அந்த தனிநபருக்கு எதிராக தீவிர சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் பரிந்துரையாக தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
அந்த தனிநபர் யாருன்னு பேரை சொல்லலை. அந்த தனிநபர் பன்னூனா இருப்பார் அப்படின்னு. ஸோ பன்னூனுக்கு ஆதரவாக இதுக்கு முன்னால் இருந்த அரசாங்கம் இப்போ இவர் 20ஆம் தேதி பதவி ஏற்கிறார்னா பன்னூனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய முயற்சியில் இந்தியன் என்கொயரி கமிட்டி ஒரு பரிந்துரையை தருகிறது. அநேகமாக இந்த பரிந்துரையின் பேரில் அமெரிக்க அரசு ஒரு பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கலாம். அநேகமாக பன்னூன் அமெரிக்க மண்ணில் கைது செய்யப்படுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டொனால்ட் ட்ரம்ப் வருகையை விட்டு நிறைய பெரிய மாற்றங்களை கூட நம்ம எதிர்பார்க்கலாம். மாற்றங்கள் இருக்கு. ஏன் இதுக்கு முன்னால தினந்தோறும் கனடா நம்மளை பற்றி ஏதோ ஒரு குறை சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, சத்தத்தையே காணுமே, ட்ரூடோவோட சத்தத்தை காணுமே. அவரை ட்ரம்ப் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்ததும் கனடாலேருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய பொருள்களுக்கு 25 to 30% வரி விதிக்க போகிறேன்னாரு. சத்த நாடி ஒடுங்கி போச்சு. உடனே ட்ரம்ப்பை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரம்ப்பினுடைய பங்களாவுக்கே போய் பார்த்தார். யார்? ட்ரூடோட்ட சாப்பிட்டுட்டே பேசின ட்ரம்ப் சொன்னார், ஏங்க இவ்வளோலாம் சிரமப்பட்டு கனடாவை காப்பாற்றுக்க முயற்சி பண்ணுறீங்க, பேசாமல் அமெரிக்காவுடைய 51வது மாகாணமாக அதை சேர்த்து விட்டுருங்களே அப்படின்ட்டு போயிட்டார். அவ்வளவு நக்கல் அடிச்சுட்டு போயிட்டார். எதுக்காக சொல்கிறேன்னா, அதனால் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்கள் எல்லாமே இந்தியாவுக்கு சாதகமானதாக இருக்கும். அதுதான் இதில் இருக்க முக்கியமான விஷயம். நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார், மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.